இல்ல ஜீவனாம்சம்ன்றது எதுக்காக கொடுக்கறதுங்க சார்? அதான் அன்னைக்கு வந்து அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். உன்னை நம்பி வந்தா இவளை பாதியில கை விட்டு போனா என்ன அர்த்தங்கிறதுக்காக தான் அந்த ஜீவனாம்சம் கேட்டேன். உனக்கு இவ்வளவு வருமானம் இருக்குது, அதை பார்த்து தான் இந்த பொண்ணு இந்த பொண்ணை உனக்கு கொடுத்தாங்க. நீ நடுவுல உள்ள எந்த இடத்துலயுமே பெண்களை நம்பி ஆண்கள் போறது இல்லையா? ஆண்களை நம்பி தான் பெண்கள். அந்த காலம் அப்படித்தானே இருந்தது. இல்ல இந்த காலத்துலயும் ஜீவனாம்சம். இந்த காலத்துல ஜீவனாம்சம் நான் தான் சொல்றேன். இன்னைக்கு இந்த காலத்துல ஜீவனாம்சத்துக்கு ஆணுங்க வர்றது இல்லை. இல்ல இப்பதான் கேக்குறேன், 40 வருஷம் இருக்காங்களா? இந்த மாதிரிலாம் சிலதெல்லாம் வருது. எங்க குடும்பத்துல நிறைய டைவர்ஸ் வந்து நீ முட்டா போதுன்னு போயிட்டாங்க. உன் காசு வேணாம் ஒண்ணு வேணான்ட்டு. ஒரு பிரபல அரசியல் தலைவருடைய பெண் அப்படித்தானே பண்ணாங்க. அந்த கணவன் வந்தாரு, சாவகாசமே வேணான்னு எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிட்டாரு. அதே மாதிரி இந்த பொண்ணு போய் உங்க சாவகாசமே வேணாம்னு சொல்லி சகலத்தையும் கையில கொடுத்துட்டு போயிடுச்சு. ஜீவனாம்சம் வேணுமா? ஐயோ நீ என்னை விட்டா போதும்னு நினைச்சு, உன் தொடர்பே எனக்கு வேணாம். இன்னைக்கு காலம் அந்த மாதிரி மாறிடுச்சு. இன்னைக்கெல்லாம் வந்து டைவர்ஸ் பண்ணிட்டு அந்த பெண்கள் வீட்டில் வந்து முடங்கி கிடக்கிறது இல்லை. உடனே அடுத்த ஆளை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, கல்யாணம் பண்ணிட்டு குழந்தையும் பெற்றுக்கிறாங்க. அதுக்கு பிறகு அந்த பழைய கணவனை பற்றி அவங்க கவலைப்பட்டுக்கிறதே இல்லை. இன்னைக்கு அதெல்லாம் வந்துருச்சு. சில பெண்கள் இருக்காங்க இவங்ககிட்டயும் கொடுக்கணா என்ன. ஆனால் நீதிமன்றத்தில் இருக்கிற எத்தனை கணவனை கல்யாணம் பண்ணிட்டாலும் பெண்ணுக்கு ஜீவனாம்சம் கிட்ட கொடுக்கணுன்ற மாதிரி தீர்ப்புகள்லாம் இருக்கு. அது ஒரு